FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையானதொரு பிற்பகல் வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே பிரியமான மஞ்சு. இன்றைய நமது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் எதை பத்தி பேச போறோம்னா, குடல் அழற்சி, வயிற்று சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் அறிகுறிகள் கண்டறியும் முறை, இது போன்ற பல விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம். குடல் அழற்சி மற்றும் வயிற்று சம்பந்தப்பட்ட நோய்களை குறித்து நமது சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணிபுரியும் முதுநிலை மருத்துவ அதிகாரி, அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் குமரகுருபரன் அவர்கள். நிலையத்தின் சார்பாக டாக்டர் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. மோஸ்ட் வெல்கம் டாக்டர். டாக்டர், நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். டாக்டர், இப்போ அப்டமல் பெயின் சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்ன டாக்டர்? அது எதனால் வருது? வயிற்று வலி முக்கியமாக நம்ம எல்லோருக்குமே ஒரு வாழ்க்கையில் ஒரு நேரத்தில், வருஷத்தில் ஒரு 2-3 தடவையாவது நம்ம இதில் சிரமப்பட்டிருப்போம். இது ரொம்ப காமனான டிசீஸ். இப்போ சர்ஜரி ஓப்படி பார்த்தா ஒரு 70% ஆஃப் பீப்புள் 70% பீப்புள் வயிற்று வலிக்காக அரசு மருத்துவமனையை அணுகிறாங்க. இது நிறைய காரணங்கள் இருக்குது. வயிறு என்பது ஒரு சீக்ரெட் பாக்ஸ்னு சொல்லுவாங்க சர்ஜரியில். அதாவது உள்ள இருக்க உறுப்புகளுடைய தொந்தரவுனால வயிற்று வலி வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகே டாக்டர். இப்போ வயிறு வலினாலே இப்போ அப்டமல் பெயின் எல்லா ரீசனுக்குமே வயிறு வலி வரும். இது எதனால் அப்படின்னு நம்ம எப்படி பர்டிகுலராக கண்டுபிடிக்க முடியும் இந்த டிசீஸ்னால தான் அப்படின்னு? வயிறு வலின்னு பார்த்தோன்னா வயிற்றில் முக்கியமாக இரைப்பை, குடல், சிறுகுடல், பெருகுடல், ஈரல், பித்தப்பை, கணையம், மண்ணீரல், சிறுநீரகம், யூரினரி பிளாடர், அதாவது சிறுநீர் பிளாடர், இவையெல்லாம் இருக்குது. இதை பொறுத்து பார்த்தோன்னா மேல் வயிறு, கீழ் வயிறு நம்ம வயிற்றை பிரிச்சுக்கலாம். மேல் வயிறுன்னு பார்க்கும்போது சென்ட்ராக இருக்கிறது, அங்கே நமக்கு வயிறு மற்றும் குடலின் முன்பகுதி டியூடினம் சொல்லுவாங்க. அல்சர் டிசீஸ் எல்லாம் அங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வயிற்று வலி மேல் வயிற்றில் வலி இருக்குது, உணவுக்கு சம்மந்தமான வலி இருக்குது, அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதிகமாக வலி இருக்குது, சாப்பிட்ட பிறகு வலி இருக்குது, இதெல்லாமே அல்சர் டிசீஸான அறிகுறிகள். சாப்பிட்றதுக்கு முன்னாடி வலி இருந்துச்சுன்னா அது கேஸ்ட்ரிக் அல்சர் சொல்லுவாங்க. சாப்பிட்ட பிறகு வலி இருந்துச்சுன்னா அது டியூரல் அல்சர் சொல்லுவாங்க. இவையெல்லாம் அல்சர் டிசீஸ்க்கான அறிகுறி. இப்போ மேல் வயிறில் வலது பக்கம் பார்த்தோன்னா நமக்கு பித்தப்பை, ஈரல் இருக்குது. பித்தப்பையில் நிறைய பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பித்தப்பையில் கற்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோலிசிஸ்டைட்டிஸ் சொல்லுவாங்க, அதாவது பித்தப்பை வீக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈரலில் பார்த்தோன்னா நமக்கு ஈரலில் சீழ் பிடிச்சி லிவர் ஆப்சஸ் சொல்லிட்டு சில நேரத்தில் இருக்கும். லிவர் ஆப்சஸ் என்பது ஈரலுக்குள்ளார சீழ் பிடிச்சிருக்கிறது. அதுவுமே மேல் வயிற்றில் வலது பக்கமாக வலி இருக்கலாம். மேல் வயிற்றில் இடது பக்கம் பார்த்தோன்னா பெருங்குடலும் மண்ணீரலும் இருக்குது. அங்கேயும் சீழ் சேரும் போதும் சரி, அங்கே ஒரு அழற்சி நோய் வரும்போதும் சரி, வலி நமக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ கீழ் வயிற்றில் நம்ம கொண்டு பார்த்தோன்னா, கீழ் வயிற்றில் நமக்கு சிறுநீரகம் இருக்குது. சிறுநீரகம்னா சிறுநீரக கற்கள் இருக்கலாம். சிறுநீரக வழி, அதாவது யூரிட்டர் சொல்லுவாங்க, அங்கே கற்கள் இருந்தால் இருக்கலாம். யூரினரி பிளாடர், அதாவது கீழ் வயிற்றில் நடுப்பகுதியில் யூரினரி பிளாடர் இருக்கும். அங்கே கல் இருக்கும் போதும் சரி, அங்கே இன்ஃபெக்ஷன் இருக்கும் போதும் சரி, நம்ம கீழ் வயிற்றில் வலி இருக்க வாய்ப்பு இருக்குது. சிறுநீரக கல்லுடைய குறிப்பாக வலி எப்படி இருக்குன்னா, வலி வெலா சைடு வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. பின்பக்கமும் சரி, யூரின் வர இடத்துக்கும் சரி வலி பரவிட்டு இருக்கும். இது இன்டர்மிட்டன்ட், அதாவது வலி வரும், கொஞ்ச நேரம் இருக்கும், சரியாயிடும், மறுபடியும் வலி, ஒரு சிவியரான வலி இருக்கும். அது கூட வாந்தி இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வலது பக்கம் குடல்வால், அப்பண்டிக்ஸ்னு சொல்லுவாங்க, அது இருந்தாலுமே இந்த வலி இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா பெருங்குடலுடைய இது, அதாவது நம்ம பெருங்குடலில் இன்ஃபெக்ஷன் ஆகி இப்போ வயிற்றுப்போக்கு இருக்குது அப்படின்னா இருக்கும்போது நமக்கு லெஃப்ட் சைடில் வலி இருக்கும். அப்புறம் பெண்களுக்கு பார்த்தா அடிவயிறில் என்னென்ன பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, கர்ப்பப்பை இருக்குது, டியூப்ஸ் இருக்குது, ஃபெலோப்பியன் டியூப் சொல்லுவாங்க, அப்புறம் கருமுட்டை பை இருக்குது. இதில் எல்லாமே பிரச்சனை வரும்போது அடிவயிறு வலி இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இது கூட ஹெர்னியா, குடல் இறக்கம் சொல்லுவாங்க. இதுவுமே அடைச்சிட்டு இருக்கும்போது, குடல் இறக்கம் உள்ளார போகாமல் அடைச்சிட்டு இருக்குதுன்னா வலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர். இப்போது பீரியட் டைமில் எதனால டாக்டர் ஸ்டொமக் பெயின் வருது? பீரியட் டைமில் 2 வகையாக ஸ்டொமக் பெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல நார்மலாக இருக்கவங்க, அதாவது ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக இருக்கவங்களுக்கு வலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு எண்டோத்திலியம்ன்றது ஷெட் ஆகிறது தான் பீரியட்ஸ், மென்சஸ் சொல்லுவாங்க. அது ஷெட் ஆகிறதுக்கு ப்ரோஸ்டாக்லாண்டின் செக்ரேஷன் இருக்கும். அதாவது அந்த யூட்ரஸ், கர்ப்பப்பையை சுருங்க வச்சாதான் அந்த எண்டோமெட்ரியம் ஷெட் ஆகும். அந்த மாதிரி சுருங்க வைக்கும் போது அந்த ப்ரோஸ்டாக்லாண்டின் அதிகமாகும் போது வலி இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு இது அப்நார்மல் யூட்ரஸ் இருக்கவங்களுக்கு, அதாவது அவங்களுக்கு கர்ப்பப்பையில் கட்டி இருக்கலாம், கர்ப்பப்பை வாயில் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நார்மலாகவே பீரியட்ஸ் அப்போ வலி அதிகமாக இருக்கும், மற்ற டைமில் வலி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர். இப்போ அப்டமனில் நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது. பெயினை வச்சு எப்படி ரூல் அவுட் பண்ணுறது? நான் முன்னவே கூறின மாதிரி நம்மளுடைய வயிற்றுக்குள்ள இருக்க ஆர்கன்ஸ் நிறையா நம்ம பேசணும். இரைப்பை, பித்தப்பை, சிறுகுடல், பெருகுடல்லாம்
அதாவது மேல் வயிற்றில் வலி இருக்குன்னா நடுவு பகுதியில் வலி இருந்தால் இரைப்பை சம்மந்தமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது வலது பக்கம் வலி இருந்துச்சுன்னா அது பித்தப்பை சம்மந்தமாகவும் ஈரல் சம்மந்தமாக வாய்ப்பு இருக்குது. இப்போ மேல் வயிற்றில் இடது பக்கம் வலி இருக்குன்னா அவங்க மண்ணீரல் சம்மந்தமாக வாய்ப்பு இருக்குது. மேல் வயிற்றில் வயிற்று பகுதி மட்டும் இல்லாமல் அது லோவர் லங் பார்டர் சொல்லுவாங்க, அதாவது நுரையீரலோட கீழ்ப்பகுதியும் வருது, அங்கே விலா எலும்பும் வருது. அதில் எது தொந்தரவு இருந்தாலும் நமக்கு வயிற்று வழியாக தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழ் பகுதி வயிற்றில் பார்க்கும்போது நமக்கு வந்து வலது பக்கம் அப்பெண்டிக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கிட்னிக்கல் அது அந்த அந்த வலியும் வந்து கீழ் வயிற்றில் வலி இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சிறுகுடல் அழற்சி, இப்போ காமனாக என்ன ஆகுதுன்னா இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் சொல்கிறாங்க, அது எல்லாமே வந்து வலி தர வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு கர்ப்பப்பையும் சரி, டியூப் பிரச்சனையும் சரி, கருமுட்டை பை பிரச்சனையும் சரி, அடி வயிற்றில் வலி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர். இப்போ நிறைய பேர் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணுறாங்கல்ல, அப்படி பண்ணால் ஸ்கிப் பண்ணுறாங்க, காரமான உணவும் எடுத்துக்கிறாங்க, அதனால் வந்து ஏதாவது அல்சர் ப்ராப்ளம் வருமா? கண்டிப்பாக, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்ம வந்து உணவு வந்து நமக்கு செரிமானத்துக்கு நமக்கு HClன்னு சொல்லிட்டு ஒரு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சொல்லுவாங்க, ஒரு காரமான ஒரு ஆசிட் சுரந்துட்டுருக்கு. இது வந்து நம்ம சாப்பிட்ற உணவு வந்து செரிமானம் செய்கிறதுக்கு மிகவும் முக்கியமான விஷயம். இப்போ நம்ம உணவு எடுத்துக்காமல் அந்த HCl மட்டும் செக்ரேட் ஆகும்போது அது வந்து வயிற்றில் இருக்க மியூக்கோசான்னு சொல்லுவாங்க, அதாவது அதோடைய உள் லைனிங்கை வந்து அது அரிக்க ஆரம்பிக்கும் போது அது வந்து அல்சராக மாறுது. அது வந்து பெயின் தரும், சில பேருக்கு ப்ளீடிங் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர். இப்போ கேஸ் ட்ரபிள் எதனால் வருது, அது எப்படிலாம் சரி பண்ணலாம்? கேஸ் ட்ரபிள்னது வயிற்று உப்பசம், ஏப்பம், அதிகமாக வாயு பிரியுது, சாப்பிட்டவும் மந்தமாக இருக்கிறது தான் கேஸ் ட்ரபிள் சொல்லிட்டு இருக்காங்க. இது மோஸ்ட்டாக வந்து கேஸ்ட்ரோஇசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் சொல்லுவாங்க, அதாவது உணவு குழாயும் வயிறும் சம்மந்தமான வியாதி. இது யூஸ்வலாக நம்ம சாப்பிடும் போதே நமக்கு தெரியாமல் நமக்கு காற்றையும் பருகிட்டு இருப்போம், அதனால தான் இந்த வயிறு உப்பசம் வந்துட்டு இருக்கு. அது கூட இல்லாமல் வயிற்றில் காற்று சுரக்கிறது இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சாப்பிட்ற உணவு வந்து சிறுகுடலையும் சரி பெருகுடலையும் சரி இருக்கிற பாக்டீரியாஸ் வந்து அதை எடுத்துக்கொள்ளும் போது அதுலேருந்து வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு, நைட்ரஜன் கேஸஸ் இதெல்லாமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே பில்டப் ஆகிட்டு உருவாக்குற வியாதி இது. வயிற்று சுத்தமாக இல்லாத போது இந்த பாக்டீரியா ஓவர் க்ரோத் இருக்கும்போது இந்த ப்ளோட்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் காமனாக பார்க்குறது வந்து கேஸ்ட்ரோஇசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ், அதாவது உணவு குழாயிலேருந்து எகுத்துட்டு உணவு வெளியில் வருது. அப்போ அவங்க நிறைய காற்று முழுங்கிட்டு இருப்பாங்க. அல்சர் இருக்க பேஷண்ட்டுமே ப்ளோட்டிங் இருக்கும், அதாவது அவங்களுக்கு தெரியாமல் சாப்பிடும்போது நிறைய காற்று முழுங்கிட்டு இருப்பாங்க. ஓகே டாக்டர். இப்போ நிறைய பேருக்கு கேஸ் வந்து எனக்கு அடிக்கடி ப்ராப்ளமாக இருக்குது, ஒரு சிலவங்களுக்கு இல்லாமலும் இருக்குது, இது ரெண்டுத்துக்குமே வந்து எப்படி நம்ம சரி பண்ணலாம்? இது நோயோட தன்மையை பொறுத்து இருக்குது. அவங்க கண்டிப்பாக மருத்துவரை அணுகணும். என்ன வகையான பிரச்சனை அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தெரிய பார்த்தோம். ஒன்று வந்து நம்ம சொன்ன மாதிரி கேஸ்ட்ரிக் அல்சரோ இல்லை கேஸ்ட்ரிக் ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸோ இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எண்டோஸ்கோப்பின்ற இது தேவைப்படும். எண்டோஸ்கோப்பி போட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னொரு விஷயம், அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது, குடல் அழற்சி இருக்குது, பெருங்குடல் அழற்சி இருக்குது, அப்படி இருந்தால் அவங்களுக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக்கோ மற்ற வகையான மருத்துவ முறையோ தேவைப்படும். அவங்களுக்கு உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். ஓகே டாக்டர். இதுக்கு ஏதாவது பர்டிகுலராக நம்ம இந்த ஃபுட்டு தான் எடுத்துக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பர்டிகுலர் ஃபுட்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை. ஆனால் உணவில் வந்து எப்பயுமே ஹை ஃபைபர் டயட், நார்ச்சத்து அதிகமாக இருக்க உணவு எடுத்துக்கணும். அதிகமாக ரீஃபைன்டு ஃபுட்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ரீஃபைன்ட் ஃபுட்ஸ்ன்னும் போது ஒரு மைதாவோ சரி, பாலிஷ்டு ரைஸோ சரி, இதெல்லாமே ரீஃபைன் ஃபுட்ஸில் வரதுக்கு அதிகம். அப்புறம் இறைச்சிகள் நம்ம வந்து முன்னெல்லாம் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டு இருந்த இறைச்சியை இப்போ வந்து வாரத்துக்கு 3 தடவை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதுவுமே வந்து குடல் அழற்சிக்கான ஒரு அறிகுறியாக, உடல் அழற்சிக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக அமையுது. அது நம்ம சாப்பிட்ற உணவு எங்கே சாப்பிட்றோன்றது இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து ஹோட்டல் போகிறது வந்து ரொம்ப காமனான ஒரு இதாக ஆயிடுச்சு. அதுவுமே வந்து இதுக்கு எல்லாமே இதாக, அதாவது வெஸ்டர்னைஸ்டு நம்ம ஃபுட்டும் சரி, நம்மளோட லைஃப் ஸ்டைலும் மாறும்போது இந்த மாதிரி உபாதைகள் நிறைய வந்துட்டு இருக்கு இப்போ. ஓகே சார். இப்போ ஃபைபர் கண்டென்ட்லாம் எடுத்துக்கணும்னு சொன்னீங்களா, ஃபைபர் கண்டென்ட்லாம் இதெல்லாம் அந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்குது சார்? நார்ச்சத்துன்னும் போது நம்ம நாட்டு காய்கறிகள் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. நாட்டு காய்கறிகள் போது இப்போ வந்து சம்மர் சீசன், இப்போ நம்ம நிறையா வெள்ளரி பிஞ்சு எடுத்துக்கலாம். வெள்ளரி பிஞ்சில் நார்ச்சத்து இருக்குது. அப்புறம் வாழைப்பூ, வாழைத்தண்டு, அப்புறம் பீர்க்கங்காய், சுரக்காய், இந்த மாதிரி நாட்டு காய்கறியில் ரொம்ப ஃபைபர் அதிகமாக இருக்குது. அது கூட இல்லாமல் முழு காய்கறி எது வேணால் நம்ம பச்சையாக சாப்பிட்ற ஆகாரம் எடுத்துக்கினா அதில் நார்ச்சத்து இருக்குது. ஓகே டாக்டர். இப்போ இந்த வாழைத்தண்டுலாம் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் ஜூஸ் எடுத்துக்கலாமா? நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுத்துக்கலாம், அது எடுத்துக்கணும். ஜூஸில் எடுத்தால் நம்ம அதில் இருக்கிற ஃபைபர் ரொம்ப கம்மியாக இருக்கும். உணவாக மென்று சாப்பிடும்போது அதில் இருக்க ஃபைபர் அப்படியே நம்ம முழுங்குறதுனால அது வந்து நமக்கு தேவையான நார்ச்சத்தும் கிடைக்கிறதோட உள்ளர தண்ணி உறிஞ்சி வச்சுட்டு குடலுக்கு வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் அது ஸ்லைட் ஆகும்போது. ஓகே டாக்டர். அப்போது வந்து நம்ம ஜூஸாக எடுத்துக்காமல் நம்ம வாய் வழியாக மென்று சாப்பிட்டா நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓகே டாக்டர், சிறப்பாக சொன்னீங்க. அடுத்ததாக எபிகாஸ்ட்ரிக் பெயின் மற்றும் செஸ்ட் பெயினை வச்சு ஒன்றா ரிலேட் பண்ணி சொல்கிறாங்கல்ல, அது ஏன் டாக்டர்?
எபிகாஸ்ட்ரிக் பெயின்றது வயிற்று பகுதியில் மேல் பகுதி, அது நெஞ்சு குழி சொல்லுவாங்க, அங்கே வலிக்கிறது எபிகாஸ்ட்ரிக் பெயின் சொல்லுவாங்க. நெஞ்சுமே அங்கே தான் இருக்குது, செஸ்ட் பெயினும் அங்கே தான் இருக்குது. இது வந்து என்னென்னா இன்ஃபீரியர் மையோகார்டியல் இன்ஃபெக்ஷன், அதாவது இருதயத்தில் பகுதியில் வந்து ரத்த அடைப்பு வரும்போது அந்த ஹார்ட் அட்டாக்னு சொல்கிற வியாதி இருக்கும்போது அது வந்து வயிற்று வலியாக கூட நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். அதனால தான் வயிற்று வலி, மேல் வயிற்று வலி நம்ம வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கவங்க, எப்படின்னா ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க, டயபெட்டிக்காக இருக்கலாம், ஹைப்பர்டென்சிவாக இருக்கலாம், கொஞ்சம் உடற்பருமன் அதிகமாக இருக்கவங்க இருக்கலாம். இவங்க எல்லாமே வந்து வயிற்று வலி தான் அவங்க அடிக்கடி இது எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர். அல்சருக்கும் இருக்கும். இது நம்ம எப்பயுமே நமக்கு வர வியாதி தான் சொல்லிட்டு நம்ம லேசாக எடுத்தால் கண்டிப்பாக அது ஆபத்தில் போய் முடியும். எப்பயுமே வயிற்று வலின்னு வரும்போது இவங்க கண்டிப்பாக மருத்துவர் அணுகணும். தேவைப்பட்ட மருத்துவர் பரிசோதிச்சுட்டு அவங்களுக்கு இசிஜி போன்ற அத்தியாவசிய இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஓகே டாக்டர், இப்போ அப்டமனை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்க என்னென்னலாம் பண்ணணும்? அப்டமன் ஹெல்த்தின்னும் போது நம்மளுடைய உணவு பழக்கம்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹை ஃபைபர் ரிச் டயட் எடுத்துக்கணும். அப்புறம் அந்த ரீஃபைன்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ண பார்க்கணும். அப்புறம் நிறைய தண்ணி குடிக்கணும். அப்புறம் உடல் உழைப்பு, அதாவது அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். இதெல்லாமே வந்து அப்டமன் ஹெல்த்தியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்ட நேரத்தில் சாப்பிட்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். இரவு வந்து கண்டிப்பாக ஒரு 7 மணிக்குள்ளே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுக்கு மேலே சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்ற உணவு வந்து 4 மணி நேரம் கழித்து தான் வந்து சிறுகுடலுக்கு போகும். அதுக்குள்ளே நம்ம உறக்கத்துக்கு போயிடுவோம். அப்போ குடலில் வந்து மற்ற இதெல்லாம் எம்டியாக இருக்கும், இரைப்பை மட்டும் ஃபுல்லாக இருக்கும். அந்த நேரத்தில் பாக்டீரியல் ஓவர்க்ரோத் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த டைம்லாம் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர்லாம் எடுத்துக்கலாம் டாக்டர்? டைமிங் கொஞ்சம் சொன்னால் நேயர்கள் கொஞ்சம் யூஸாக இருக்கும்ல. டைமிங் சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரிக்டாக இந்த டைமிங் ஃபாலோ பண்ணணும் இல்லை, இதெல்லாம் பண்ணால் நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்குது. காலையில் கண்டிப்பாக ஒரு 7-8 மணிக்குள்ளே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. மதியம் பசிக்கும் போது சாப்பிட்டா நல்லது. சாயந்தரம் வந்து 6 மணிக்கு இல்லை 7 மணிக்கு 7:30 சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஓகே டாக்டர், அடுத்தது கான்ஸ்டிபேஷன், டயரியா, டிசென்ட்ரிலாம் வந்து ஏற்பட காரணம் என்ன டாக்டர்? மற்றும் அதை வந்து சரி செய்யும் முறைகள் என்னென்ன இருக்குது? கான்ஸ்டிபேஷன் சொல்லும்போது மலம் இறுகி போகிறது தான் கான்ஸ்டிபேஷன் சொல்லுவாங்க. டெய்லியும் ஒரு தடவையோ 2 தடவையோ போகிறது வந்து கான்ஸ்டிபேஷன். இப்போ 2 நாளைக்கு ஒரு தடவையோ இல்லை 3 நாளைக்கு ஒரு தடவை போகிறது கான்ஸ்டிபேஷன். அது வரதுக்கு முக்கிய காரணம் வந்து உடம்புல வந்து நீர்ச்சத்து கம்மியாக இருக்கிறதும், உணவு பழக்கத்தில் வந்து நார்ச்சத்து கம்மியாக இருக்கிறதும் இதோட இது. அப்புறம் வந்து இது வந்து பெண்களுக்கு ரொம்ப காமனாக இந்த வியாதி வந்துட்டுருக்கும். ஏன்னா அவங்க வந்து நிறைய தண்ணி குடிக்காமல் வேர்வையில் இருக்கிறதும் சரி, தண்ணி நிறைய எடுத்துக்காதும் சரி, உணவு பழக்கத்தில் அவங்க வந்து ரொம்ப மென்மையான உணவுக்கு போகிறதும் இது வந்து முக்கிய காரணம். அப்புறம் இறைச்சியுமே வந்து கான்ஸ்டிபேஷன் காஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம உணவு பழக்கத்தை மாற்றும் போது இந்த பிரச்சனை வர்றதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். என்னென்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற உணவு, நீர்ச்சத்து நம்ம நிறைய எடுத்துக்கணும், உடல் உழைப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். டயரியா, டிசென்ட்ரி இதெல்லாமே வந்து இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் சொல்லுவாங்க. அதாவது கிருமி தொற்றால் உருவாகிற வியாதி இது. டயரியான்றது ஒரு நாளைக்கு 2-3 தடவைக்கு மேலே வெளியே போகிறது டயரியா சொல்லுவாங்க. டிசென்ட்ரினா வெளியே போகும்போது சளியும் ரத்தமும் கலந்து வர்றது டிசென்ட்ரின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், அதாவது கிருமி தொற்றால் உணவு வந்து சுத்தமில்லாத உணவு எடுத்துக்கிறதால வர பிரச்சனைங்க இதெல்லாம். இதுக்கு முக்கியமான வைத்தியம் என்னென்னா, இப்போ சம்மர் இது கூட சேர்ந்துன்னா கண்டிப்பாக நீர்ச்சத்து வற்றி போகிறது வாய்ப்பு இருக்குது. நிறையா நீர் எடுத்துக்கணும். அவங்க கண்டிப்பாக மருத்துவர் அணுகி அது தேவையான ஆன்டிபயோட்டிக் சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் இது வந்து சரியாக வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், இந்த கான்ஸ்டிபேஷனுக்கு சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குங்களா? அதான் கான்ஸ்டிபேஷன் நம்ம சொன்ன மாதிரி உணவுனாலையும் சரி, நம்மளுடைய வாழ்க்கை முறையினால் வர பிரச்சனை அது கூட சில பேருக்கு வந்து காரணங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. காரணங்கள் என்ன சொல்லணும்னா தைராய்டு பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து அவங்களுடைய ஃபிஷர்னு சொல்லுவாங்க, அதாவது ஆசனவாய் வெடிப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் வந்து ஆசனவாய் வெடிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவுமே இது விஷயஸ் சைக்கிள் சொல்லுவாங்க. இது ரெண்டுமே சேர்ந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து உணவு பழக்கத்தை மாற்றுறது தான் ரொம்ப, உணவு பழக்கத்தையும் வாழ்க்கை முறையை மாற்றுறது தான் அவங்களுக்கு வந்து மிகவும் தேவையான ஒரு விஷயமா இருக்கும். ஆசனவாய் பிரச்சனைன்னு சொன்னீங்கல்ல டாக்டர், அந்த வெடிப்புக்கு வர காரணங்கள் என்னென்ன? முக்கியமாக ஆசன வெடிப்பு வரதுக்கு காரணம் வந்து கான்ஸ்டிபேஷன் தான். அது வெளியே மலச்சிக்கல் இருக்கும்போது அது வந்து இறுகி போயிருக்கிறதுனால ஆசனவாய் உதற அளவுக்கு சாஃப்டான ஒரு இடம். அந்த இறுகிய மலம் வந்து அதை தாண்டி வரும்போது அதை கீறி விட்டு காயமாக்குறது. ஒரு ஆசனவாய் வந்து அதிகமாக நரம்பு ஓட்டம் இருக்கிற இடம். அதனால் சின்ன காயமே அதிக வலி கொடுக்கும். அதிக வலி கொடுக்கறதுனால ஆசனவாய் சுருங்கி போகும். அதனால் வெளியே போகிறது ஒழுங்காக நம்ம எல்லாத்தையும் வெளியேற்ற முடியாது. அதனால் இருக்கிற மலம் இன்னும் இறுகி போயிட்டு இது திருப்பி இந்த இது வந்துட்டுருக்கும். ஓகே டாக்டர், நல்லா சிறப்பாக சொன்னீங்க நேயர்களுக்கு புரியும்படி. தொடர்ந்து பேசலாம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குடல் வால் அழற்சி மற்றும் வயிற்று சம்மந்தப்பட்ட நோய்களை பற்றி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம்.
ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி மூலமாக நம்ம சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிச்சிட்டு இருக்கிறார் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணிபுரியும் முதுநிலை மருத்துவ அதிகாரி அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் குமரகுருபன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. மேலும் என்னென்னலாம் சொல்கிறாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், இப்போ நிறைய ஆர்கனை பற்றி சொன்னீங்க. இப்போ அடுத்ததாக நம்ம கணையத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் மற்றும் அதனுடைய அறிகுறிகள் என்னென்ன டாக்டர்? கணையம்ன்றது பேங்க்ரியாஸ் சொல்லுவாங்க. கணையம் வந்து மேல் வயிற்றில் அமைஞ்சிருக்கு. இதோடைய பிரச்சனை என்னென்னா பேங்க்ரைட்டிஸ் சொல்லுவாங்க, அதாவது கணையத்தில் அழற்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து அக்யூட் க்ரானிக் 2 வகையாக பிரிக்கலாம். பேங்க்ரைட்டிஸ் வந்து ரொம்ப காமனாக யாருக்கு வருதுன்னா இந்த மதுவினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப காமனாக வந்துட்டுருக்கு. அதுக்கடுத்த காரணம் என்ன பார்த்தோன்னா பித்தப்பை கற்களும் கேல்ஸ்ட்ரோன்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து கணைய அழற்சிக்கான ரொம்ப காமனான காசுன்னு சொல்லுவாங்க. கணைய அழற்சி வந்தால் என்ன பிரச்சனை வரும்னா வலி. இது வந்து ரொம்ப பெக்குலியரான வலியாக இருக்கும். இந்த வலி எங்கே இருக்குன்னா மேல் வயிற்று வலி இருக்கும். வலி வந்து முதுகு தண்டுக்கு பரவுற மாதிரி இருக்கும். வலி வந்து ரொம்ப தீவிரமான வலியாக இருக்கும். சில பேருக்கு வந்து முன்பக்கம் சாஞ்சிருந்தால் இந்த வலி கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். வலி கூட வாந்தி, உடல் சோர்வு இதெல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வந்து இவங்களை திருப்பி நம்ம விசாரித்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து மது பழக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். சில பேருக்கு வந்து குடல் அந்த பித்தப்பை கல்னாலும் இந்த கணைய அழற்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பித்தப்பை வரக்கூடிய நோய்கள் எதனால்? பித்தப்பைன்றது கேல்பிளாடர் சொல்லுவாங்க. அதாவது இது வந்து வலது பக்கம் அப்பர் அப்டமன், அதாவது மேல் வயிற்றில் இந்த கேல்பிளாடர் இருக்குது. இதில் என்னென்ன வியாதி வரலான்னா பித்தப்பை கற்கள் கோலிலித்தியாசிஸ் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து கோலிசிஸ்டைட்டிஸ், அதாவது பித்தப்பை அழற்சி நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப காமனாக வந்து நம்ம பார்க்குறது வந்து கேல்ஸ்ட்ரோன் அசோசியேட்டட் கோலிசிஸ்டைட்டிஸ், அதாவது பித்தப்பை கற்களால் உருவாகிற பித்தப்பை அழற்சி. இது யார் இருக்குன்னா வரணும்னா 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு, கொஞ்சம் உடல் பருமன் அதிகமாக இருக்க பெண்களுக்கு இந்த வியாதி ரொம்ப காமனாக வரும். இந்த வலி எப்படி இருக்குன்னா ரைட் சைடு, அதாவது வலது பக்கம் மேல் வயிற்றுலேருந்து இந்த வலி ஆரம்பிக்கும். வலி வந்து ஷோல்டருக்கு, ரைட் சைடு ஷோல்டருக்கு இந்த வலி பரவுறது மாதிரி சில பேருக்கு தெரியும். வலி வந்து சாப்பிட்டு, அதாவது ரொம்ப ஹெவியான ஃபுட் சாப்பிடும்போதும் சரி, ஆயிலியான ஃபுட் சாப்பிடும்போதும் சரி, இந்த வலி அவங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்பாஸ்மோடிக், அதாவது ஒரு பிடிச்சி திருகிற அளவுக்கு வலி இருக்கும் அவங்களுக்கு. வலி இந்த பரவு நான் சொன்ன மாதிரி வலது தோள்பட்டைக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பித்தப்பைக்கான அறிகுறின்னு சொல்லலாம். சில பேருக்கு வந்து பித்தப்பை கற்கள் வந்து சிபிடின்னு சொல்லுவாங்க. பித்தப்பையிலேருந்து கீழே இறங்கி கணையத்துக்கு வர வழியில் போய் அடைச்சிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அடைச்சிருந்தால் அவங்களுக்கு வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் சொல்லுவாங்க, அதாவது மஞ்சள் காமாலை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு. ஓகே டாக்டர், இப்போ சிறுநீரகத்தில் வரக்கூடிய நோய்கள் மற்றும் அதனுடைய அறிகுறிகளை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். சிறுநீரகத்தில் வர நோயின்னு பார்த்தோன்னா நம்ம 2 வகையாக சொல்லலாம். ஒன்று வந்து சிறுநீரக கற்கள் ஒன்று, இன்னொன்று வந்து இன்ஃபெக்ஷன், பைலோனெஃப்ரைட்டிஸ் சொல்லுவாங்க. அதாவது சிறுநீரக இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சம்மர் சீசன்னால் இது வந்து இன்னும் காமனாக இப்போ நமக்கு இந்த வியாதிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிறுநீரக கற்கள் பார்த்தோன்னா வலி தான் இதோடைய பெக்குலர். இது என்னென்னா வலி வந்து தொப்புளுக்கு சைடில் வலிக்கும், ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ வலி இருக்கும். வலி வந்துச்சுன்னா முதுகுக்கு பரவுற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் வந்து யூரின் போகிற இடத்துக்கு வலி பரவுற மாதிரி இருக்கும். இந்த வலி வந்து இன்டர்மிட்டண்ட்டாக, அதாவது வலி வரும் போகும் அந்த மாதிரி இருக்கும். வலி வரும்போது ரொம்ப சிவியரான வலி இருக்கும், அழுத்தி புழியிற வலி இருக்கும். வலி கூட சில பேருக்கு வாந்தியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு இந்த கற்கள் கீழே இறங்கி வரும்போது யூரினில் ரத்தம் போகிற மாதிரி ஒரு சிம்டமும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், இப்போது இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து வயிற்று சம்மந்தப்பட்ட நோய்களை பற்றி நிறைய விளக்கம் கொடுத்தீங்க. இப்போ அடுத்ததாக வந்து அப்பெண்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, இப்போ அதை பற்றி நம்ம பேசுவோம். அப்பெண்டிக்ஸ்னால் என்ன டாக்டர்? அப்பெண்டிக்ஸ்ன்றது குடல்வால் சொல்லிட்டு தமிழில் சொல்கிறாங்க. அப்பெண்டிக்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா பெருங்குடலுக்கும் சிறுகுடலுக்கும் ஜங்ஷனில், அதாவது சிறுகுடல் போய் பெருங்குடல் சேர்கிற இடத்துல வந்து இருக்கிற ஒரு ஆர்கன் பேர் தான் வந்து குடல் அப்பெண்டிக்ஸு. இது என்னென்னா வந்து பரிணாம வளர்ச்சியில் சிதைந்த ஒரு ஆர்கன் சொல்லிட்டு இது சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு வந்து பெரிய ஒரு பயன் இல்லாத ஒரு இதாக இருக்குது இது. ஓகே டாக்டர், அதில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனை பற்றி சொல்லுங்களேன். அப்பெண்டிக்ஸில் வர இன்ஃபெக்ஷன் தான் அப்பெண்டிசைட்டிஸ், அதாவது அதில் வர அழற்சிகள் எல்லாம். இது வந்து இளம் பருவத்தினருக்கு ரொம்ப காமனாக வரும். 5லேருந்து 25 வயசு இருக்கிற ஏஜ் குரூப்புக்கு இது ரொம்ப காமன். முக்கியமாக ஆண்களுக்கு பெண்களை விட அதிகமாக இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பெண்டிக்ஸோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன டாக்டர்?
அப்பெண்டிக்ஸ்க்கு உறுதியாக பயனுடையது என்று அறிவியல் ஆதாரங்கள் பெருசாக எதுவும் இல்லை. மேலும் சில ஆராய்ச்சி முடிவுகள் இருக்குது. என்னென்னா குடலுக்கு நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் அந்த இடத்துல சேமிக்கிற இடமா இருக்குன்னு சொல்லிட்டும், அதாவது குடலுக்கு வந்து லிம்ஃபாய்ட், குடலுடைய ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுற லிம்ஃபாய்ட் டிஷ்யூன்னு சொல்லிட்டு சில ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கு. ஆனால் இவை அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வரலை இன்னும். ஓகே டாக்டர். அப்பெண்டிசைட்டிஸ் ஏற்பட காரணங்கள் மற்றும் அதனுடைய அறிகுறிகள். அப்பெண்டிக்ஸ் வரதுக்கு காரணம்னு சொல்லிட்டு எதுவும் இன்னுமே வந்து முழுமையாக ஆதாரங்கள் இல்லை. இது வந்து சில பேர் வந்து லோ ஃபைபர் டயட் எடுத்துக்கிறவங்களுக்கும் சரி, ஹை ஃபேட்டி டயட் எடுத்துக்கிறவங்களுக்கும் சரி இது வருதுன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தோன்னா இது வந்து 3 வகையான காசஸாக வரலாம். ஒன்று பாக்டீரியல், இல்லை வைரலாக இருக்கலாம், இல்லைன்னு வந்து அப்ஸ்ட்ரக்டிவ், அதாவது இந்த குடல் வால் வந்து அதோடைய லூமன் வந்து பெருங்குடலில் ஒட்டிகிட்டு இருக்கும். சில நேரத்தில் என்ன ஆகும்னா நம்மளுடைய மலமே வந்து இறுக்கி போயிட்டு அதோடைய வாயை மூடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அது மூடி இருக்கிறதுனால உள்ளார இருக்க பாக்டீரியா வளர்ந்து அப்பெண்டிசைட்டிஸ் காஸ் பண்ணுறதுக்கும் வழி இருக்குது. ஓகே டாக்டர். அப்பெண்டிசைட்டிஸை வந்து எப்படிலாம் நம்ம கண்டுபிடிக்கலாம்? அப்பெண்டிசைட்டிஸ் வந்து வலது பக்கம் கீழ் வயிறு வலி இருக்கும். முதல்ல வலி தொப்புளை சுற்றி ஆரம்பித்து அது நவுந்துட்டே வந்து வலது பக்கம் அடி வயிற்றுக்கு வலி வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து வாந்தி இருக்கும். வலி கூட வாந்தி இருக்கும், வாந்திக்கு அடுத்து ஜுரம் இருக்கும். இது மர்ஃபி ட்ரையாட் சொல்லுவாங்க. அதாவது முதல்ல வலி வரும், வலி வந்து தொப்புலேருந்து வலி கீழே இறங்கி ரைட் சைடு கீழே இறங்கி போகும். அது கூட அவங்களுக்கு வாந்தி இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு வந்து ஜுரம் வரும். அதாவது 1, 2, 3 இந்த மாதிரி தான் சீக்வன்ஸில் வரும். இது மாதிரி ஃப்ரீ டயர்ட் சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாருக்குமே இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. இது 3மே வந்து கிளாசிக்கான ஒரு சிம்டம்ஸ் இது. அது கூட வந்து பசியின்மை ரொம்ப முக்கியமான ஒரு சிம்டம் இது. அவங்களுக்கு வந்து பசிக்கவே இல்லை சார்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பசிக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு என்ன ஆகுனா அப்பெண்டிக்ஸோட பொசிஷன் வச்சு அவங்களுக்கு சில பேருக்கு வயிற்றுப்போக்கு வரது வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வந்து பின்ன முதுகு வலி வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வந்து ஹிப்பில் வலி வர வாய்ப்பு இருக்குது, இடுப்பில் வலி வர வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து அப்பெண்டிக்ஸோட சிம்டம்ஸ். இந்த அப்பெண்டிக்ஸ் வந்து யாருக்கெல்லாம் வர அதிக வாய்ப்புகள் இருக்குது டாக்டர்? இப்போ குழந்தைங்களுக்கா இல்லை வந்து பெரியவங்களுக்கு அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்கா? இது முன்னவே சொன்ன மாதிரி அது வந்து இளம் பருவத்துக்கான ஒரு வியாதி. அதாவது ஒரு 5 வயசுலேருந்து 25 வயசு இருக்கவங்களுக்கு ரொம்ப காமனாக இந்த வியாதி வந்துட்டுருக்கும். அதிலும் ஆண்களுக்கு பெண்களை விட அதிகமான இந்த இது இருக்குது. ஓகே டாக்டர். அப்பெண்டிசைட்டிஸை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி பர்டிகுலர் பெயின் ஏதாவது இருக்குமா? ஆமாம், இந்த வலியை நான் சொன்ன மாதிரி முதல்ல தொப்புள் ஆரம்பிக்கும் வலி வந்து அங்கே ஆரம்பித்து ரைட் சைடு அப்டமனுக்கு கீழே இறங்கிடும். வலி இருக்கும். வலி எப்படி இருக்குன்னா டல் ஏக்கிங்க, அதாவது ஆரம்பிக்கும் போது ரொம்ப சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். வலி போக 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 அதிகமாக இருக்கும். ஒன்ஸ் இது வந்து அதோடைய அப்பெண்டிக்ஸ் வந்து அது முழுசாக வெடிக்கிற மாதிரி போச்சுன்னா வலி சிவியரான வலி இருக்கும். அவங்களால வயிற்றை கூட நவுத்த முடியாது, சாப்பிட முடியாது. வயிற்றை கொஞ்சம் அசைச்சாலே வலி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே டாக்டர். கட் ஹெல்த்துன்னு சொன்னீங்கல்ல, அதை வந்து எப்படி டாக்டர் மெயின்டைன் பண்ணுறது? கட் ஹெல்த்துன்றது வந்து நம்ம முன்னமே பேசுன மாதிரி நம்மளோட உணவு பழக்க முறையும் உடல் உழைப்புமே, அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே வந்து கட் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். அதிக நார்ச்சத்து எடுத்துக்கிற உணவு, ரிஃபைன்டு ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறது, இதெல்லாமே கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஓகே டாக்டர். ஜங்க் ஃபுட் ஒரு ரீசனா டாக்டர்? குழந்தைங்களுக்கு அப்பெண்டிசைட்டிஸ் ஏற்படுறதுக்கு இது ஒரு ரீசனா ஜங்க் ஃபுட் வந்து? முன்னமே சொன்ன மாதிரி இதுதான் ரீசன் சொல்லிட்டு இன்னமும் தெளிவாக இல்லை. ஆனால் ஜங்க் ஃபுட் வந்து அசோசியேட்டட் இருக்குன்னு சொல்லிட்டு சில ஆராய்ச்சி முடிவுகள் இருக்குது. ஓகே டாக்டர். இதை குணப்படுத்த வந்து மாத்திரை மருந்துகளால் முடியுமா, இல்லைனா வந்து அறுவை சிகிச்சை தான் எடுத்துக்கணுமா? நம்ம அறிகுறிகள் பற்றி பேசணும். இந்த அறிகுறிகள் இருக்கவங்க நம்ம மருத்துவமனைக்கு வந்தாங்கன்னா நம்ம வந்து அவங்கள வந்து மருத்துவர் வந்து பரிசோதிப்பார். மருத்துவர் பரிசோதிச்சுட்டு அது அப்பெண்டிசைட்டிஸாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு வந்து சில பரிசோதனைகள் ரத்த பரிசோதனையும் சரி, அல்ட்ராசவுண்ட், அதாவது வயிறு ஸ்கேன் சொல்லுவாங்க, அதையும் பண்ணுறதுக்கு பண்ணணும். இது பண்ணி பிறகு சில பேருக்கு தேவைப்பட்டால் சிடி ஸ்கேன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து சில பேருக்கு இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு இந்த அப்பெண்டிசைட்டிஸ் பிரச்சனைனா வந்துச்சுன்னா அவங்களுக்கு எம்ஆர்ஐ பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு அப்பெண்டிசைட்டிஸ் அப்படியே தீவிரமை வந்து நம்ம பிரிப்போம். அது மைல்டாக இருந்துச்சு, வலி மட்டும்தான் இருக்குது, மற்ற சிம்டம்ஸ் எதுவுமே இல்லைன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். அதாவது அவங்களுக்கு வாய் வழியாக ஆகாரம் கொடுக்காம நரம்பு வழியாக குளுக்கோஸும் சரி ஆன்டிபயோட்டிக்ஸும் போட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிகிச்சையின் போது வலி அதிகமாகுது, மற்ற சிம்டம்ஸும் சேருது அவங்களுக்குன்னும் போது அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது தவிர ப்ரூவன் அப்பெண்டிசைட்டிஸ்க்கு சர்ஜரி தான் இதுவரையுமே மெயின் ஸ்டேட் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு பரிந்துரைச்சிருக்கோம். ஓகே டாக்டர், சிறப்பாக சொன்னீங்க. எந்த டைப் ஆஃப் சர்ஜரி வந்து பெஸ்ட் டாக்டர்? அப்பெண்டிசைட்டிஸ்க்கு இப்போது
ரெண்டு வகையான வைத்தியம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று லேப்ரோஸ்கோபிக், அதான் நுண்துளை போட்டு ஆப்ரேட் பண்ணுறது. இன்னொன்று வந்து ஓப்பன் அப்ரோச் வந்து ரொம்ப காமனாக எல்லா இடத்துலையும் நடந்துகிட்ருக்கு பாண்டிச்சேரியில். லேப்ரோஸ்கோபிக் வந்து அட்வான்ஸ் சென்டரில் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜிஹெச்லேயும் இந்த லேப்ரோஸ்கோபிக் சேவைகள் இருக்குது. ஓகே டாக்டர். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குடல்வால் அழற்சி மற்றும் வயிற்று சம்மந்தப்பட்ட நோய்களை பற்றி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி மூலமாக நம்ம சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிச்சிட்டு இருக்கிறார் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணிபுரியும் முதுநிலை மருத்துவ அதிகாரி அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் குமரகுருபர் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. மேலும் என்னென்ன தகவல்லாம் டாக்டர் சொல்கிறாங்க நம்ம கேட்போம். டாக்டர், இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் இந்த அப்பண்டிசைட்டிஸ் வருமா? கண்டிப்பாக. இது வந்து அப்பண்டிசைட்டிஸ்ன்றது வயிற்று வலியில் ரொம்ப காமனான ஒரு வியாதி. அதாவது சர்ஜிக்கல் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப காமனாக பர்ஃபார்ம் பண்ணுற சர்ஜரி வந்து அப்பண்டெக்டமி. கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்பம் சார்ந்த பிரச்சனை இல்லாமல் மற்ற வயிற்று பிரச்சனைகளில் அப்பண்டிசைட்டிஸ் ரொம்ப காமனாக வர வியாதி. கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையினால் அப்பண்டிக்ஸ் வந்து மேலே தள்ளிட்டு வரதுனால வலி வந்து அவங்களுக்கு மேல் கொஞ்சம் அடிவயிறு வலி இல்லாமல் கொஞ்சம் மேல் பக்கம் வலி இருக்க மாதிரி தெரியும். இது ரொம்ப காமனான வியாதி. கர்ப்பங்காலங்களும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர். அப்பண்டிசைட்டிஸ்க்கான ஆப்ரேஷனை பற்றி சொன்னீங்க, அது கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் டாக்டர். அப்பண்டிசைட்டிஸ்க்கு வந்து மேனேஜ்மெண்ட், அதாவது சிகிச்சை முறைன்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், அதாவது வந்து மருந்து மூலமாக குணப்படுத்துகிற பிரச்சனை. இன்னொன்று வந்து சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் வந்து பார்ட் வந்து ரொம்ப கம்மியான பார்ட். அதாவது எல்லா அப்பண்டிசைட்டிஸும் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் சரி பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அது வந்து இப்போ வந்து வயிற்று வலி மட்டும்தான் இருக்குது, மற்ற எந்த சிம்டமும் இல்லை, அது தீவிரமான ஒரு இதுவாக இல்லைன்னா நம்ம வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணலாம். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் போது நமக்கு வந்து வாய் வழியாக ஆகாரம் கொடுக்காம வெறும் ஐவி ஃப்ளூயிட் வழியாகவும் சரி ஆன்டிபயோட்டிக் கொடுத்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். வலி இதில் தீவிரமாகும் போது கண்டிப்பாக சர்ஜரி நம்ம போகிற மாதிரி இருக்கும். சர்ஜரின்னும் போது ரெண்டு வகையான சர்ஜரி இருக்குது. ஒன்று வந்து ஓப்பன் அப்ரோச், அதாவது முதுகு தண்டுவட்டத்தில் மறுப்பூசி கொடுத்து உடல் வயிற்றுலேருந்து கீழ் வரையும் ஃபுல்லாக மறுத்து போயிருக்கும்போது நம்ம பண்ணுற சர்ஜரி ஓப்பன் சர்ஜரி. அதாவது மேலே ஸ்கின்லேருந்து வயிற்று ஃபுல்லாக கீறி உள்ளார போய் எடுத்து அப்பண்டிக்ஸ் பண்ணுறது. காமனாக எல்லாத்தையும் பண்ணுற இது கன்வென்ஷனலாக பண்ணுற விஷயம் வந்து ஓப்பன் அப்ரோச். இன்னொரு விஷயம் வந்து லேப்ரோஸ்கோப்பிங்கும் போது கேமரா போட்டு, அதாவது 3 துளைகள் போட்டு துளைகள் மூலமாக ஆப்ரேஷன் பண்ணுறது. அதாவது தொப்புள் கிட்ட ஒரு துளை போட்டு அது வழியாக கேமராவை செலுத்தி பக்கத்து 2 சின்ன சிறு துளைகள் மூலமாக அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறது. இது வந்து லேப்ரோஸ்கோபிக் சொல்லுவாங்க. இது வந்து ஓப்பன் மெத்தடோட லேப்ரோஸ்கோபி வந்து இப்போ வந்து டிசைட் மெத்தடாக இருக்குது. ஏன்னா அதோடைய காயங்கள் வந்து பெரிய காயங்களாக இருக்க போகிறதில்ல, அது ஒன்று. இன்னொன்று வந்து வலி ஆப்ரேஷன் பண்ணும்போது தோல் தசை எல்லாத்தையும் கீழ்ச்சி பண்ணும்போது ஓப்பன் அப்ரோச்சில் இதில் வந்து வெறும் துளை மட்டும் இருக்கும்போது வலியும் ரொம்ப போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டைமில் கம்மியாக இருக்கும். இது வந்து ஓப்பனுக்கும் லேப்ரோஸ்கோப்பிக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம். இந்த சர்ஜரி வந்து அரசு பொது மருத்துவமனையில் பண்ண முடியுங்களா டாக்டர்? கண்டிப்பாக. இந்த நான் சொன்ன ரெண்டு வகையான வைத்தியமுமே வந்து அறுவை சிகிச்சை முறைகளுமே வந்து நம்மளுடைய அரசு பொது மருத்துவமனையில் கிடைச்சிட்ருக்கு மக்களுக்கு இலவசமாக. ஓகே டாக்டர். அப்பண்டிக்ஸோட காம்ப்ளிகேஷன்லாம் என்ன டாக்டர்? அப்பண்டிக்ஸ் என்னும் போதே நம்ம ரெண்டாக பிரிப்போம். அப்பண்டிக்ஸோட சிம்டம்ஸ் வச்சு காம்ப்ளிகேட்டட் அன்காம்ப்ளிகேட்டட் சொல்லிட்டு. அன்காம்ப்ளிகேட்டட்னா நம்ம வயிற்று வலி மட்டும் இருக்கும். பேஷண்ட்ஸ் வந்து வயிற்று வலி ஜுரம் அதோட மட்டும் இருப்பாங்க. காம்ப்ளிகேட்டட் போது அதாவது நெடுநாள் வயிற்று வலி, அதாவது ஒரு முதல் நாளே வராமல் ஒரு 2-3 நாள் கழித்து வயிற்று வலி இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அவங்க வந்து வயிற்றில் வந்து நம்மளோட உடல் நேச்சரே வந்து இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக வயிற்றில் இருக்க ஒமெண்டம் சொல்லுவாங்க, அதாவது அதில் இருக்க உள்ள நெறிக்கட்டு இதெல்லாமே சேர்ந்து அப்பண்டிகுலர் மாசாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தால் நம்ம நேச்சரே வந்து அந்த அப்பண்டிக்ஸ் வெடித்த அப்பண்டிக்ஸ் வந்து சீல் பண்ண பார்க்குது. அது ஒன்று அப்பண்டிகுலர் மாசம் சொல்கிறது ஒரு காம்ப்ளிகேஷன். இன்னொன்று வந்து அப்பண்டிகுலர் பர்ஃபரேஷன், அதாவது அப்பண்டிக்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு லூமன் அடைப்புனால் வர பிரச்சனை. லூமன் அடைக்க இருக்கும்போது உள்ளார ப்ரெஷர் அதிகமாகி அப்பண்டிக்ஸ் அந்த குடல் வந்து வெடிச்சு போகிறது வாய்ப்பு இருக்குது. அப்படி வெடிச்சு போகும்போது அப்பண்டிக்ஸ்குள்ளே இருக்க பாக்டீரியா எல்லாமே வயிறு முழுக்க பரவி பெரிட்டோனிட்டிஸ், அதாவது வயிற்று ஃபுல்லாகவே அந்த சீழ் சேரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து உயிர்க்கே ஆபத்தாக போகவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர். அப்பண்டிசைட்டிஸ் ஆப்ரேஷனுக்கு பிறகு வர காம்ப்ளிகேஷனை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். அப்பண்டிசைட்டிஸ் வந்து நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு வகையான அறுவை சிகிச்சை முறை இருக்குது. முதல்ல நம்ம ஓப்பன் சர்ஜரி பார்க்கலாம். ஓப்பன் சர்ஜரியில் வந்து அப்பண்டிக்ஸோட காம்ப்ளிகேஷன் பார்க்கும்போது
சர்ஜிக்கல் சைட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது அப்பண்டிக்ஸ் ஏற்கனவே இன்ஃபெக்ட் ஆன ஒரு ஆர்கன், அது எடுக்கும்போது அது ஆப்ரேஷன் சைட்டில் படுற எல்லா இடத்துலையுமே இது பரவி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆப்ரேஷன் பண்ண பிறகு தையல் போட்ட இடத்துல சீழ் பிடிக்கிறது, காயம் ஆறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது, எல்லாமே வந்து ஒரு காம்ப்ளிகேஷன். இப்போ அப்புறம் என்னென்னா, இப்போ ரொம்ப சீழ் அதிகமாக இருந்துச்சு சில டைம் நம்ம ட்ரெயின் சொல்லிட்டு வயிற்றில் ஒரு டியூப் வைக்கிற வாய்ப்பு இருக்குது. அது உள்ளே இருக்க சீழ் எல்லாமே வடிகிறதுக்காக பண்ணுற வடிகால் மாதிரி ஒரு ட்ரெயின் வைப்போம். அதுலேருந்து இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து அதிகமான சீழ் பிடிச்சி நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறதுனால உள்ளார போட்டுருக்க தையல் வந்து பிடிக்கும், சில நேரத்தில் பிடிக்காமல் போகலாம். அதனால் பிற்காலத்தில், அதாவது ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழித்து அவங்களுக்கு இன்சிஷன் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. அதாவது ஆப்ரேஷன் பண்ண வழியாக தசை வந்து வீக் ஆகி அது வழியாக குடல் இறக்கம் வர்றது, இன்சிஷன் ஹெர்னியா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து லாப்ரோஸ்கோபிக் அப்ரோச்லேயும் நான் சொன்ன மாதிரி அந்த சர்ஜிக்கல் சைட் இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமன். அதாவது ஆப்ரேஷன் தையல் போட்ட இடத்துல சீழ் பிடிக்கிறது ரொம்ப வாய்ப்பு அதிகம். இதில் வந்து அந்த இன்சிஷனே ரொம்ப சின்னதாக ஒரு 1 சென்டிமீட்டர் தான் எல்லா இடத்துலையும் இன்சிஷன் இருக்கிறதுனால அந்த இன்சிஷன் நிறைய வாய்ப்பு ரொம்ப கம்மி இந்த மாதிரி பண்ணும்போது. அப்புறம் இது வந்து வலியும் கம்மியாக இருக்கும். அவங்க வந்து அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு 10 நாள் 20 நாளுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஓப்பன் அப்ரோச்சுமே வந்து ஒரு மாதத்துக்குள்ளே அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு போகிற மாதிரி இருக்கும். ஓகே டாக்டர், அப்பண்டிசைட்டிஸோட காம்ப்ளிகேஷனை பற்றி நல்லா சிறப்பாக சொன்னீங்க. அடுத்ததாக வந்து வலது பக்கம் வர வயிற்று வலி எல்லாமே அப்பண்டிக்ஸா இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குமா? அப்பண்டிக்ஸு நான் சொன்ன மாதிரி ரைட் சைடில் வலி இருக்கும். ரைட் சைடில் வந்து அப்பண்டிக்ஸ் மட்டுமே ஆர்கன் இல்லை. ரைட் சைடில் பார்த்தோன்னா பெருகுடல் இருக்குது, சிறுகுடல் இருக்குது, சிறுநீரகம் இருக்குது, சிறுநீரகத்துலேருந்து வர பைப் யூரிட்டர் இருக்குது, கீழே வந்து சிறுநீரக பைப் அதாவது யூரினரி பிளாடர் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து ஃபலோப்பியன் டியூப், அதாவது கர்ப்பப்பையிலேருந்து வர டியூப் இருக்குது. அப்புறம் கருமுட்டைப்பை ஒவரி இருக்குது, அப்புறம் கர்ப்பப்பை இருக்குது. இதெல்லாமே இதில் வர நோய்களுமே வந்து வயிற்று வலி வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இது வந்து எப்படி நம்ம இந்த வலியை வச்சு பிரிச்சுக்கிறதுனா, வலி வந்து தொப்புள் ஆரம்பிக்கும், வலி ஒரு டல் ஏக்கிங் பெயினாக ஆரம்பித்து அது வந்து கீழே ரைட் சைட் வலது பக்கம் வந்து கீழே இறங்கி வலி அங்கே அதிகமாக ஆரம்பிக்கும். வலி நாள் போக 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 வலி அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் அது வெடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா பேஷண்ட்டால் நவரவே முடியாது. சிறுநீரகங்கள்லாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது புழியிற மாதிரி வலி இருக்கும், இன்டர்மிட்டண்ட்டாக வலி இருக்கும். அதாவது நாள் பொழுதும் இருக்காது, வலி வரும் போகும், வலி இருக்கும்போது ரொம்ப சிவியரான வலி இருக்கும். அது கூட அப்பண்டிசைட்டிஸோட சிம்டம் நான் சொன்ன மாதிரி பசியின்மை ரொம்ப முக்கியமான ஒரு சிம்டமாக இருக்கும். பசியின்மை இருக்கும். இப்போ இதே குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது குழந்தைங்களுக்குமே நான் சொன்னேன் 5 வயசுலேருந்து அப்பண்டிக்ஸ் வரும், ரொம்ப காமனாக இருக்குன்னு சொல்லிட்டு. 5 வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் நான் சொன்ன பசியின்மை எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு இதை விட வேறு என்ன காரணமாக இருக்கலாம்னா, அவங்களுக்கு வந்து மிசென்ட்ரிக் அடினைட்டிஸ் சொல்லுவாங்க. அதாவது நெறிக்கட்டு உள்ளார நம்ம எப்படி நம்ம கை காலில் அடிப்பட்டால் நெறிக்கட்டுதோ அது மாதிரி குடல் உள்ளார சாப்பிட பொருள் ஒத்துக்கலாலும் சரி, அவங்க சளி பிடிச்சினாலும் சரி, உள்ளார வந்து நெறி நிறைய கட்டும். அதாவது உள்ளார லிம்ஃப் நோட்ஸ் எல்லாம் வீக்கமாக இருக்கலாம். அதுவுமே ரைட் சைடில் அப்டமன் பெயின் இருக்க வாய்ப்பு இருக்குது. சில பெண்களுக்கு, அதாவது ரீப்ரொடக்டிவ் ஏஜில் இருக்கிற பெண்களுக்கு வந்து டியூபல் ப்ரெக்னன்சி, சில பேருக்கு வந்து கரு வந்து டியூப்பில் தங்கி போகிறது வாய்ப்பு இருக்குது. அதுவுமே வந்து வலது பக்க வலி தர வாய்ப்பு இருக்குது. இது சில நேரத்தில் என்ன ஆகும்னா அப்பண்டிக்ஸாக நம்ம நினச்சிட்டு அது வந்து உயிர்க்கே ஆபத்தாக போகிறது வாய்ப்பு இருக்குது டியூபல் ப்ரெக்னன்சி. அப்புறம் கருமுட்டைப்பையில் வர பிரச்சனை, கருமுட்டைப்பையில் வர கட்டி, சரி அதோடைய டார்ஷன், அதாவது சிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, கருமுட்டை சிஸ்ட்டு, அதில் வர டார்ஷன், இதெல்லாமே வந்து வலது பக்கம் வலி வர காரணங்களாக இருக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ ஒன்ஸ் அப்பண்டிசைட்டிஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டா இமிடியேட்டாக சர்ஜரியா இல்லை இமிடியேட்டாக சர்ஜரி ப்ரொசீட் பண்ணணுமா இல்லை டிலே பண்ணிக்கலாமா? நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான், வலி வந்தால் மருத்துவர் அணுகணும். மருத்துவர் உங்களை பரிசோதித்து பார்ப்பாங்க. பரிசோதித்து பார்த்துட்டு நிறைய ஸ்கோரிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. அல்வடா ஸ்கோரிங் சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். இந்த ஸ்கோரிங்லாம் more than 7 வரும்போது நம்ம கண்டிப்பாக இமீடியட்டாக நம்ம சர்ஜரி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து 7 கீழே வந்துட்டுருக்குன்னா அவங்களுக்கு வந்து நம்ம மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணலாம். அதுவுமே வந்து மருத்துவருடைய சூப்பர்விஷன் கீழே தான் நம்ம ட்ரீட் பண்ண முடியும். நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து மருந்தால் குணப்படுத்தணும் முடியும்னு சொல்லிட்டு கிடையாது. இதில் ஆப்ரேஷன் வந்து 90% ஆஃப் பீப்புள் ஆப்ரேஷன் போகிற மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு தடவை வலி வந்தாலுமே இப்போ வலி மைல்டாக வருதுன்னா அந்த வலி வந்து திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ரிக்கரண்ட் அப்பண்டிசைட்டிஸ் சொல்லுவாங்க. அதாவது முதல்ல ஒரு 2 மாதம் முன்னாடி ஒரு வலி வந்துச்சு சார், அது சரியாயிடுச்சு, ஒரு நாள் தான் அந்த வலி வந்துச்சு, திருப்பியும் அதே வலி வரது வாய்ப்பு இருக்குது. இது திருப்பி வரது இருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால இது அப்பண்டிக்செக்டமி தான் ஒரு சர்ஜரி ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே டாக்டர், இந்த சர்ஜரி பண்ணுறதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா? அதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி காம்ப்ளிகேஷன் ஆஃப் சர்ஜரின்னும் போது இது சூச்ச சைட் இன்ஃபெக்ஷன் சரி, ஹெர்னியா சில பேருக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை தவிர வேறு எதுவும் பெரிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. அடுத்ததாக டாக்டர், அப்பண்டிஸ் வயிற்றுக்குள்ளவே பர்ஸ்ட் ஆகும்னு சொல்கிறாங்கல்ல டாக்டர், அது அப்படி ஆகுமா? ஆமாம், அதுதான் நான் காம்ப்ளிகேட்டட் அப்பண்டிசைட்டிஸ் பேசும்போது நான் சொன்னேன். அதாவது பர்ஃபரேஷன் சொல்லிட்டு, அதாவது
இது வந்து லூமன் இருக்கிறது, பெருங்குடல் கூட கனெக்ட் ஆன ஒரு ஆர்கன் அது. ஒன்ஸ் அந்த லூமன் அடைச்சிட்டுனா உள்ளார இருக்க செக்ரிஷன், அதாவது அதுலேருந்து சுரக்கிற எல்லா ஃப்ளூயிட்ஸுமே உள்ளார சேர சேர ப்ரெஷர் ரைஸ் ஆகி அது வெடிச்சு போக வாய்ப்பு இருக்குது. அப்படி வெடிச்சு இருந்ததுன்னா அங்கே அப்பண்டிக்ஸ்குள்ளே இருக்க பாக்டீரியா வந்து வயிறு ஃபுல்லாக பரவிட்டு பெரிட்டோனைட்டிஸ் வயிறு ஃபுல்லாக சீழ் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆச்சுன்னா உயிரிழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது அப்பண்டிக்ஸ் வந்து முன்னாடியே நம்ம பார்த்தா சின்ன சர்ஜரி மூலமாக சரி பண்ண முடியும். ஒன்ஸ் நம்ம விட்டுட்டு காம்ப்ளிகேட் ஆன பிறகு போனால் இது வந்து மார்பிடிட்டி, அதாவது நோயோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், உணவு முறை மற்றும் உணவு கட்டுப்பாடு மூலமாக இந்த நோயை வந்து தடுக்க முடியுமா? இதுக்கு வந்து இது ஆதாரமாக ஒரு முடிவான ஆதாரம் கிடையாது. அதாவது இந்த உணவு சாப்பிட்டா இது வராது, இந்த உணவு சாப்பிட்டா இது வரும்னு சொல்லிட்டு கிடையாது. சில ஸ்டடீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா லோ ஃபைபர் டயட்டு, ஃபேட்டி டயட்டு இதெல்லாமே வந்து இது வரதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. ஆனால் உணவு மட்டும்தான் இதுக்கு காரணம்னு எடுத்து பார்த்தோம்னா அப்படி கிடையாது. இது வந்து உணவு கட்டுப்பாடுனால இது கண்டிப்பாக இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட முடியாது. ஓகே டாக்டர், இப்போ வந்து குடல்வால் அழற்சி மற்றும் வயிற்று சம்மந்தப்பட்ட நோய்களை பற்றி நம்ம பேசணும். இப்போ டேக் ஹோம் மெசேஜ் ஃபார் ஆடியன்ஸ்னால் நீங்கள் என்ன டாக்டர் சொல்லுவீங்க? வயிற்று வலி நம்ம ரொம்ப காமனாக எல்லாருமே அனுபவிக்கிற வியாதியாக இருக்கும். இதை பற்றி நமக்கு ஒரு அடிப்படையான ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பயப்படாமல் நம்ம மருத்துவரை அணுகலாம். நான் சொன்ன அறிகுறிகள் எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வலி வருதுன்னா நம்மளே வீட்டு வைத்தியமோ கை வைத்தியமோ பண்ணிகிட்டு இருக்காமல் வலியோடைய தன்மையை பொறுத்து நம்ம மருத்துவரை கண்டிப்பாக அணுகணும். நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்ம பார்க்குறோமோ அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு வந்து தீர்வு இருக்குது. ஓகே டாக்டர், தேங்க்யூ, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இன்றைக்கி நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குடல்வால் அழற்சி மற்றும் வயிற்று சம்மந்தப்பட்ட நோய்களை பற்றி நிறைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கேட்ட கேள்விகளுக்கு டாக்டர் அவர்கள் அற்புதமாக விளக்கம் கொடுத்தாங்க. டாக்டர், உங்கள் நேரத்தை ஒதுக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி வந்ததுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி. நிலையத்துக்கும் இதை கேட்ட இந்த நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் மற்றும் ஒரு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே பிரியமான மஞ்சு.